சூரசம்ஹாரம் நடைபெற்று முடிந்ததைத் தொடர்ந்து நேற்று மாலை பல்வேறு முருகர் கோவில்களில் முருகர் தெய்வானை திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை பாடி திருவல்லீஸ்வரர் சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு பின்புறம் வள்ளி தெய்வானையுடன் கிழக்கு முகமாக முருகப்பெருமான் காட்சியளித்து வருகிறார். இக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கி கடந்த 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சூரபத்மனை வதம் செய்த முருகனுக்கு இந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானையை திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வான திருக்கல்யாணம் வைபவம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் கல்யாண விருந்தும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் அறங்காவலர் ஹரிகோவில் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. 6 ஆண்டுகளுக்குப் பிறகு இத்தலத்தில் கந்தசஷ்டி உற்சவம் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி 7 நாட்கள் விமரிசையாக நடைபெற்று முடிந்தது. நாள்தோறும் மூலவருக்கு சிறப்பு மகா அபிஷேகமும், உற்சவர் ஆறுமுகப் பெருமானுக்கு சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை, விசேஷ யாக பூஜைகளும் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்திரனின் மகளாகிய தெய்வானை தேவியை கரம்பிடிக்கும் கல்யாண உற்சவம் நேற்று மாலை நடைபெற்றது. அருணகிரிநாதரால் 8 திருப்புகழ் பாடப்பெற்ற சிறப்பு இக்கோவிலுக்கு உண்டு.